வழக்கமாக ஃபெஸ்டிவல் அப்படின்னாவே பெரிய ஹீரோ படங்கள் தான் ரிலீஸ் ஆகும். ஆனால் சமீப காலமாக பெரிய ஹீரோ படங்கள் ஏதாவது ஒன்று தான் ரிலீஸ் ஆகுது. கூட இன்னொரு படம் வந்தால் தியேட்டர் கிடைக்குது இல்லை, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் இருக்குது. ஆனாலும் கூட கிடைக்கிற கேப்பில் வந்து 2 பெரிய படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா நிச்சயமாக ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. 2023 பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட வாரிசும் தல அஜித்தோட துணிவும் நேருக்கு நேராக மோதின. ஸோ அது வந்து ஜாக்பாட் பொங்கலாக அமைஞ்சுது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம 2019 வருஷம் சொல்லலாம், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பேட்டையும் அஜித்தோட விஸ்வாசமும் போச்சு. இதில் கலெக்ஷனில் விஸ்வாசம் வந்து பேட்டையை பீட் பண்ணிடுச்சு. இப்போ இந்த பழிதீர்க்கும் காரணத்துக்காகவே மீண்டும் ஒரு முறை அஜித் கூட மோதாரா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குற அளவுக்கு நிலைமை வந்துடுச்சு. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ மீண்டும் அஜித் படத்தோட ரஜினியோட படம் மோத போகுது அப்படிங்கிறது தான் இப்போதைய ஹாட் டாபிக். என்ன படம் அப்படின்னா, அதாவது இப்போது நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியா நடிச்சிட்டு இருக்க ஆக்ஷன் கேங்ஸ்டர் படம் தான் கூலி. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வெகு மும்மரமாக போயிட்டுருக்கு. இந்த படத்தை மே 8ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தாங்க. ஆனால் இப்போது அந்த ஐடியாவில் ஒரு மாற்றம் என்னென்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வரலாம் அப்படின்னு. ஏன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படின்னா, இப்போது அஜித்தோட விடாமுயற்சி படத்தையும் மே 1ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்களாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் தள்ளி வர்றதுக்கு அஜித்தோடைய மோதிருமே என்னத்தை போய் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்காங்க. அதை வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண போகிறாங்க. ஸோ வர 2025 சம்மருக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி அஜித்தோட பிறந்தநாள் வேறு. ஸோ அஜித் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ டபுள் டமாக்கு அஜித் ரசிகர்களுக்கு கொண்டாடி தீக்க போகிறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து கூலி படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும்போது சரித்திர போட்டியாக இருக்கும், மிகப்பெரிய சம்பவமாக இருக்கும்னு தான் சொல்லணும். ஸோ இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறது யார்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இல்லை தல அஜித்தா? கூலி படமா இல்லை விடாமுயற்சியா? லோகேஷ் கனகராஜா இல்லை இயக்குனர் மகிழ் திருமேனியா? ஸோ யார் ஜெயிக்க போகிறாங்க, என்ன படம் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.